தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு ராகுல் வந்தபோது தன்னை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காக தன் வீட்டில் வருமான வரி சோதனையை நடத்துவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். இதற்கு வருமான வரித்துறை தரப்பில் மறுப்பு வெளியிட்டதோடு காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. வருமான வரி சோதனை விவகாரம் தொடர்பாக என் தரப்பு ஆதாரங்களை இன்று வெளியிடுவேன் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருந்தார். எனது வீடு குக்கிராமம், சிசிடிவி என்ற பேச்சுக்கே அந்த கிராமத்தில் வாய்ப்பில்லை. எனது வீட்டிற்கு வெளியே எங்கிருந்து அதிகாரிகள் வந்தனர்? சோதனை என்ற பெயரில் அட்டூழியம் நடத்தி இருக்கின்றனர். திமுக நிர்வாகி படைப்பை மனோகரன் வீட்டில் எனது தேர்தல் அலுவலகம் இருந்தது. அங்கு வந்த அதிகாரிகள் சோதனை செய்வதற்கு முன் சிசிடிவி முதலில் ஆஃப் செய்தார்கள். ஜனநாயக முறையில் சோதனை என்றால் ஏன் சிசிடிவிகளை ஆஃப் செய்தார்கள்? சோதனை என்கின்ற பெயரில் பணம் எங்கே என்று அதிகாரிகள் கேட்டுள்ளனர். சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யாரென்று கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோதனை நடத்துவது தப்பு கிடையாது. உண்மையை மறைப்பது ஏன்? படப்பை மனோகரன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதற்கு ஆதாரம் உள்ளது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள், அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் என எத்தனை பேரிடம் வருமான வரி சோதனை நடத்தினீர்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இவ்வாறு செல்வ பெருந்தகை கூறினார். வருமான வரித்துறை சோதனை நடத்தவில்லை என கூறிய நிலையில் ஐடி சோதனை நடத்தப்பட்டது தொடர்பான வீடியோ ஆதாரத்தை சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டார்.